Hi, welcome to kerufoodbasket channel. இன்னைக்கு வீடியோல paratha side dish empty salna எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு bell icon வரும். அதையும் click பண்ணிடுங்க. all என்ற ஆப்ஷனை click பண்ணீங்கன்னா நம்ம எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோம்னு உங்களுக்கு ஒரு notifications வந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சால்னாக்கு தேவையான பொருட்கள் குயிக்கா பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, roasted thaniya, தேங்காய், முந்திரி, 1 ஸ்பூன் உடைச்சக்கல்ல, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், லவங்கம், பட்டை, ஏலக்காய், இலை, பாசி, சோம்பு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சால்னாக்கு பேஸ்ட் ரெடி பண்ணணும். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற 2 ஸ்பூன் போல் தனியா இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதோட 4 காஞ்ச மிளகாய், 2 லவங்கம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் போல் சோம்பு. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி, வேர்க்கடலை, உடைச்சக்கடலை, கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்கும் போதும் நல்ல ஒரு வாசனையாகவும் முந்திரி வேர்க்கடலை நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சால்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேன் ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 1/2 கப்பு போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இதில் கொஞ்சம் நிறைய சேர்க்கணும். அப்போ தான் சால்னா நல்லா கொதிச்சு மேலே நல்லா எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு தக்கன்னு இருக்கும், அப்படியே ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று சேர்த்துப்போம். ஒரு காஞ்ச மிளகை உடைச்சி சேர்த்துக்கலாம். இதோட லவங்கம், பட்டை, பாசி, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஃபைனலாக சோம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் 2 நிமிஷம் போல் வதக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கணும். இப்போ 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இஞ்சி பூண்டோடைய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 தக்காளியும் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இப்போது கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி குயிக்காக ஸ்மாஷ் ஆகும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் லிட் கவர் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி வெங்காயம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள்,
சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள். நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதோட 2 ஸ்பூன் கரம் மசாலா, சால்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வாசனையாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல வாசனையாக இருக்கும் கரம் மசாலா சேர்த்தாலும். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இப்போது நல்லா வதங்கியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சால்னா தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இது மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதோட நான் கொஞ்சம் போல் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். அப்போ இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சுவையான சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சிக்கன், மட்டன் இல்லைன்னா வெஜிடபிளும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எம்டி சால்னா எப்படி ரெடி பண்ணலான்றது நம்ம பார்த்துட்டோம். கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹோட்டலில் கிடைக்கிற அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடச்சாச்சு. இதை பரோட்டாவோடு சேர்த்து நம்ம சர்வ் பண்ணோன்னா டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி பரோட்டா எப்படி செய்யலான்றது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.